ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி சிக்கன் ஸ்டர் ஃப்ரை வித் வெஜிடபிள்ஸ். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பண்ணுறதுக்கு போன்லெஸ் சிக்கனை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் பவுடர், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, கார்ன்ஸ்டார்ச், அதை போட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ ஒரு பேனில் நான் ஒரு வாக் ஸ்டைலில் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி அதில் சிக்கனை போட்டு நல்ல ஒரு 8லேருந்து 10 நிமிஷம். நான் சிக்கன் தை யூஸ் பண்ணுறேன், அந்த லெக் போர்ஷன், அதனால இது குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் சிக்கன் பிரெஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். ஸோ அதை ஓரளவுக்கு குக் ஆனோன்னா தனியாக மாற்றிட்டு அதே பேனில் கொஞ்சம் ஆயிலில் பச்சை மிளகா, பூண்டு, சின்ன அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட் அதை சாட்டே பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுங்கள். நான் கேரட், கேப்சிகம், பர்பிள் கேபேஜ், ரெகுலர் கேபேஜ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வெஜிடபிள்ஸை சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண சிக்கனையும் ஆட் பண்ணி கொஞ்சம் சோய் சாஸையும் ஆட் பண்ணி வெஜிடபிள் ஸ்டாக் இல்லாட்டி தண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்துருங்க. இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் குக் ஆகட்டும். கூடவே சுகர், பெப்பர், சால்ட், இந்த 3 தான் சீசனிங்க்கு. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச்சை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அந்த கார்ன்ஸ்டார்ச் நல்ல அந்த சிக்கனை குக் பண்ணி நல்ல சாஸ் மாதிரி ரெடி பண்ணிவிடும். ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த பச்சை இருக்குல்ல, அதை நீட்டமாக கட் பண்ணி அதையும் டாஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களோட சிக்கன் ஸ்டர் ஃப்ரை வித் ரெடி. இது ரைஸ் கூட நல்லாயிருக்கும், நூடுல்ஸ் கூட சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.